ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ். அதாவது ஈரானோட பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போயிருக்காரு. அவருக்கு ஆழ்ந்த இரங்கல். ஸோ ஒரு எதிர்பாராத விபத்தா இல்லை மற்ற நாடுகளோட சதியா அது நமக்கு கிளியராக தெரியாது. பட் அவர் இறந்து போயிருக்காரு ஒரு விபத்தில். அந்த நாடோட ஊடகம்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவர் இறந்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இவரோட டெத் இந்த கச்சா எண்ணெய் மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் ஆகும், கோல்டு, நெக்ஸ்ட் ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் எப்படி இம்பேக்ட் ஆகும் அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது கச்சா எண்ணெயோட அந்த க்ரூட் ஆயிலோட வேல்யூ இப்போ நம்ம தேவையை கம்மி பண்ணியிருக்கோம். பட் நெக்ஸ்ட் 30 இயர்ஸுக்கு அதோட இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் வரைக்கும் அந்த கச்சா எண்ணெயை நம்ம தவிர்க்க முடியாத ஒரு தேவையாட்டு தான் இருக்குது. ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கச்சா எண்ணெய் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இந்த ஈரான் ஒரு கிங் மேக்கராக இருக்கிறாங்க. ப்ளஸ் இந்த இப்ராஹிம் ரைசியோட டெத்துனால அது கச்சா எண்ணெய் ரேட்டில் பயங்கரமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வதேச இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பெஞ்ச் மார்க் எண்ணெயாக இருக்கிற அந்த பிராண்ட் கச்சா எண்ணெயோட விலை இன்னைக்கு 0.4% பேரலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 32 சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $84.30 இருக்குது. மே 10th அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் அதிகபட்ச விலை. மே 10 அப்புறம் இதான் அதிகபட்ச விலை பதிவாகுது. அமெரிக்காவோட WTI கச்சா எண்ணெயோட விலை ஒரு பேரலுக்கு 5 சென்ட் இன்க்ரீஸ் ஆகி $80.11 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மே 1 அப்புறம் இந்த டைப் கச்சா எண்ணெய் விலை இன்க்ரீஸ் ஆனது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த சவுதியோட அதிபர், சவுதியோட இளவரசர் முகமது பின் சல்மானோட தந்தை, அதாவது அவரோட அப்பா இந்த நுரையீரல் சம்மந்தமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால அவரும் இந்த ஜப்பானுக்கு போக வேண்டிய பயணத்தை ரத்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் மேனுஃபேக்சர் பண்ணுறதுலையும் சரி, ப்ளஸ் ஏற்றுமதி பண்ணுறதுல அதில் சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால் கச்சா எண்ணெயோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் எரிபொருளோட அந்த சப்ளை சீர்குலைக்கிறதுக்கு நிறைய சீர்குலைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு மீதான பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு விலை பாதிக்கும்னா கோல்டு விலை ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடி போகும்போது, இப்போ கச்சா எண்ணெய் ரிஸ்கில் வரும்போது கோல்டு ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாட்டி இன்வெஸ்டர்ஸ் தேடி போகும்போது கோல்டில் ஒரு புவிசார் அரசியல் ஸ்திரத்தன்மை நிலவுது. ஸோ நிறைய பேர் இந்த தங்கத்தில் போய் முதலீடு பண்ணுவாங்க. இதனால தங்கத்தோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த பிறகு கோல்டு இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் கை போச்சு. நெக்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒப்பேக் அவங்கள்ட்ட போதுமான கச்சா எண்ணெய் கையிருப்பில் இருந்தாலும் அது போக போக சப்ளை செயினில் பாதிப்பு இருக்கிறாது. இப்போதைக்கு சப்ளை செயினில் பாதிப்பு இருக்காது அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்காங்க. பட் கச்சா எண்ணெயோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது உலக நாடுகளை வேறு கண்ட்ரிஸோட எக்கனாமியில் மறைமுகமாட்டி இம்பேக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது கட்டாயம் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால ஷேர் மார்க்கெட் நேரடியாட்டு மறைமுகமாட்டு பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்ராஹிம் ரைசி இறந்து போனதை குறித்தான அப்டேட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல். ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தவிர்க்க முடியாத விபத்து தான், எதிர்பாராத விதமாக நடக்கும். ஸோ அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1797 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1382 கோடி சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8564 கோடி. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 6479 கோடி. டிவிடன் 80 பைசா கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. அவங்களோட டேன் ஓவர் இந்த குவார்ட்டரில் 8335 கோடி. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 6327 கோடி. அவங்க ஃபுல் இயர் இது டேன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக டேன் ஓவர் 19819 கோடி. 14.35% க்ரோத்தை காமிச்சிருக்காங்க. 17333 கோடி நிதியாண்டு 23 பண்ணியிருக்காங்க. ஸோ அதை காட்டிலும் 14.35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 80 காசு டிவிடன் கொடுக்குறாங்க. ஷேர் ப்ரைஸ் 257 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இது பாரத் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IRFC இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் இவங்களும் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 33.6% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1717 கோடி பண்ணியிருக்காங்க. 1285 கோடி சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 1.73% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6473 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 6193 கோடி பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாட்டு அந்த கம்பெனி பண்ண இது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6412 கோடி. நிதியாண்டு 23 6167 கோடி பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் ஒரு வருஷம் ஃபுல்லாக. டிவிடன் பார்த்தீங்கன்னா 70 காசு கொடுக்குறாங்க. டிவிடன் 70 பைசா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்டாட்டி 80 காசு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. 2 நவம்பர் 2023 அந்த காலகட்டத்தில் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாட்டு இந்த நிதியாண்டு 24 அவங்க ₹1.50 கொடுக்குறாங்க. அந்த டைமில் ஒரு 80 காசு, இப்போ ஒரு 70 காசு, டோட்டலாட்டு
₹1.50 வந்து அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த டிவிடெண்ட் வந்து அவங்களோட ஆனுவல் அந்த ஜென்ரல் மீட்டிங் அப்புறம் அந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து வித்தின் 30 days வந்து உங்களுக்கு பே அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி முடிவு எடுத்திருக்காங்க. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் மூலமாட்டு 50,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட போர்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேர் ப்ரைஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ₹173 இருக்குது. ₹173 ஷேர் ப்ரைஸ் இருக்குது. ப்ரைஸ் டு earnings 37 இருக்குது. ஸோ அன்றைக்கி லாஸ்ட்டு க்ளோசிங்கே 9% மேலே ஏற்றிருக்காங்க. ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது. பட் ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் இது. ஸோ இப்போதைக்கு வாங்கணும்னா வாங்கலாம். பட் இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போனால் நல்லது. என்னோதைக்கு என்ன கேட்டால் நான் வந்து இப்போ வாங்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்களுக்கு இது பெட்டர். இப்போதைக்கு முதலீடு பண்ணுறது ஏன்னா ஷேர் வந்து ஒரு ரேஞ்ச் பீக்கில் இருக்க நேரம் போய் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்போதுமே ரிஸ்க் தான். ஸோ நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன். இப்போதைக்கு நான் அந்த ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. இது வந்து இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸும் பஜாஜ் ஃபினான்ஸும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த அவங்களோட பர்சஞ்சர் வெஹிக்கிளுக்கு ஃபினான்சிங் பண்ணுறதுக்காண்டி ப்ளஸ் வந்து அவங்களோட இவி வெஹிக்கிள்ஸுக்கு டீலர்ஷிப் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளும் டாடா பேசஞ்சர் எலக்ட்ரிக் மொபிலிட்டியும் அது வந்து டாடா மோட்டார்ஸோட சப்சிடரியாக இருக்குது. இவங்க தான் பஜாஜ் ஃபினான்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஃபினான்சிங் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து ₹950 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. டாடா மோட்டார் டிவிஆரோட ஷேர் ப்ரைஸ் ₹640 இருக்குது. ஸோ டாடா மோட்டார் டிவிஆரே நம்ம 1-2 கன்சிடர் பண்ணலாம். இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பஜாஜ் ஃபினான்ஸும் டாடா மோட்டார்ஸோட சப்சிடரிஸ் 2 பேருமே ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வராங்க. ஃபினான்சிங் பண்ணுறதுக்கு அவங்களோட பர்சஞ்சர் வெஹிக்கிள் ப்ளஸ் வந்து இவி வெஹிக்கிள்ஸுக்கு இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிட்டடில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு ப்ரீமியம் ஃபியூலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஸ்ரீலங்காவுக்கு ப்ரீமியம் ஃபியூலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1125.7 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 3% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 27,958 கோடி பண்ணியிருக்காங்க. 4% இயர் ஆன் இயர் பேசிஸில் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்ட் அலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 1011 கோடியாட்டு இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1049 கோடியாக இருக்குது. ரெவன்யூ கன்சாலிடேட்டட் பேசிஸில் 10% கீழே விழுந்திருக்கு. 622 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர் ப்ரைஸ் 168 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு பொறுமை காக்கலாம். ரிசல்ட்ஸ் வந்து டவுனாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வாங்குங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, வாங்க சொல்லியிருந்தேன். பட் வந்து நான் வாங்க சொன்னதுலேருந்து அது மேலே தான் பெரிய கீழே போகல. ஸோ இப்போதைக்கு 1-2 பிக் பண்ணலாம். ஸோ ஒரு கிராஷ் நடந்துச்சுன்னா பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது வந்து சேலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நியூராலிங்கு இது வந்து எலன் மஸ்கோட கம்பெனி கண்டுபிடிச்சது. அந்த சிப் அது பிரெயினில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து யூஎஸ்எஃப்டிஏ அந்த செகண்ட் பேஷண்ட்டுக்கு வந்து அது செக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதை யூஎஸ்எஃப்டிஏ கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நியூராலிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மதர் போர்டு மாதிரி அந்த நியூராலிங் லோகோ அந்த நியூராலிங் சிப்பை வந்து நம்மளோட ஹியூமனோட பிரெயினில் மாட்டுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எலன் மஸ்கோட கம்பெனி தான். இதுக்கு இப்போ யூஎஸ்எஃப்டிஏ வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நியூராலிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஷேர் வந்து 1:2 ரேஷியோவில் போனஸும் கொடுக்குறாங்க. போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. 1:2 அந்த ரேஷியோவில் வந்து போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 2332 கோடியாட்டு இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1979 கோடியாட்டு இருக்குது. ஸோ அந்த நெட் ப்ராஃபிட் வந்து மேலே தான் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போர்டு வந்து டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. ₹3.75 டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. அவங்களோட ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வந்து வித்தின் 30 daysக்குள்ளே தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போனஸ் ஷேரும் 1:2 அந்த ரேஷியோவில் கொடுக்குறாங்க. ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது ₹647 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ப்ரைஸ் டு earnings 11 இருக்குது. ஸோ அந்த ஷேர் நான் வாங்கலை. பட் ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸாக இருக்குது. இது வந்து ஆயில் இந்தியா ஷேர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.